இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஜேம்ஸ் 3rd chapter verses 13 to the end. பரிசுத்தவானாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி முடிவு வரை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு எத்தனை நடைமுறையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அநேக பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்திலும் ஞானத்தை குறித்து, தெய்வீக ஞானத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டு இந்த ஞானத்தினால் நிறைந்தவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நடத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வசனங்களை கேட்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி முழு கவனத்தையும் செலுத்தி இந்த தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்க பகுதி 12வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்று 3வது அதிகாரத்தில் இன்று உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் 13வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் 3வது அதிகாரத்தில் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் பார்ப்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 13 துவங்கி. இந்த இடத்துல அவர் ஞானத்தை பற்றி பேசுகிறார். 2 வகையான ஞானங்கள் நம்ம இருக்குது நம்ம வாழ்க்கையில. ஒன்று உலக பிரகாரமான ஞானம், அடுத்தது தெய்வீக ஞானம். இந்த தெய்வீக ஞானம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நம்ம அறிந்து கொண்டு தெய்வீக ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் எத்தனையோ காரியங்களில வெற்றி பெற்றவர்களாக, நம்ம தவறுகளை எல்லாம் சரி செய்கிறவர்களாக அமைந்து விடுவோம். இந்த தெய்வீக ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு தெய்வீக ஞானம் என்ன என்பதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். இந்த தெய்வீக ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்காக முதல்ல அவர் விளக்குவது உலக ஞானம். இந்த உலக ஞானம்னு சொல்லும்போது கவனிங்க, 13வது வசனத்துல உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையினாலும் அவற்றை காட்டட்டும். இப்ப நமக்கு ஒரு சவால் விடுற மாதிரி சொல்றாரு. உங்ககிட்ட ஞானமும் இருக்குது, ஆற்றலும் இருக்குதுன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதை காட்டுங்க. உங்கள் உள்ளத்தில் பொறாமை, நீங்க சொல்றீங்க இவர் பேசுறது இப்போ 13வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 16வது வசனம் வரைக்கும் உலக ஞானத்தை பத்தி தான் பேசுறாரு. 17, 18 வரும்போது தெய்வீக ஞானத்தை சொல்றாரு. அதனால உலக ஞானம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ உலக ஞானம் என்பது என்ன? உங்கள் இடத்துல ஞானமும் அறிவாற்றலும் இருக்குதுன்னா நீங்க என்ன செய்யுங்க, இதன் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டுங்கள். அப்போ எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசைப்பும் கட்சி மனப்பான்மையும் இருந்ததென்றால், ஞானம் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு, பொறாமை இருக்கு. பொறாமைன்னா என்ன, மற்றவங்களை பார்த்து ஐயோ எனக்கு இது வேணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க கிட்ட இந்த பொருள் இருக்குதுன்னு அவங்கள பார்த்து அதை பொறாமைப்படுறது. மனக்கசப்புன்னா நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஒரு பிட்டர்னஸ்ன்னு சொல்றோம்ல, என்ன இதுன்ட்டு யாரை பத்தி யோசித்தாலும் சரி, நம்ம பத்தி யோசித்தாலும் ஒரு மனக்கசப்பு. கட்சி மனப்பான்மை நமக்கு தெரியும். மொழியினால வர கட்சி, இல்ல பாஷைனா, இல்ல நம்ம செய்யற தொழிலினால வர கட்சி, ஏதாவது ஒன்றை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜாதியில கூட கட்சிகளை வைத்து இந்த மனப்பான்மையை நம்ம வச்சிருப்போம் என்றால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, ஞானமும் அறிவும் இருக்குதுன்ட்டு அது கூட இதெல்லாம் இருக்கும்போது, உலக ஞானமும் அறிவும் இருக்கும்போது நான் எப்படியாவது மேல வந்துடணும், என்னுடைய காரியம் மற்றவங்க கிட்ட இவ்வளவு இருக்குது என்கிட்ட இல்லையே,
பொறாமை, கசப்பு, கட்சி, ஐயோ படிச்சவங்க படிக்காதவங்க, பணம் படைத்தவர்கள் பணம் படைக்காதவர்கள், இப்படி பலவிதமான மனப்பான்மையோடு நீங்க ஞானத்தை பயன்படுத்தினீங்கன்னா விளங்கிக் கொள்ளுங்க, இது உலக ஞானமாக அமைந்து விடுகிறது. தேவன் கொடுக்கிற ஞானம் இப்படிப்பட்டது இல்லை, இதற்கு எதிர்மறையானதுன்றத 17:18 சொல்லுவாரு. உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். உண்மைன்னு தெரியும், ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பொய் பேசுறோம். காரணம் என்ன? பொறாமை உள்ளத்துல இருக்கிறது, மனக்கசப்பு இருக்கிறது, கட்சி மனப்பான்மை, இந்த குரூப்பிசம்ன்றோம் இல்லையா, இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக. இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல. இப்ப நீங்க இந்த வகையான உங்ககிட்ட ஞானம் இருக்குது, நான் தான் பெரியவன் ஆகணும், என் குடும்பம் தான் வளர்ந்து வரணும், இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு இருக்குதுன்னா அது இந்த பரலோகத்திலிருந்து, விண்ணகம்னா பரலோகத்திலிருந்து வருவது அல்ல. சோ இட் இஸ் a worldly wisdom. இப்போ godly wisdomனு ஒண்ணு இருக்குது. இந்த godly wisdomத்துக்கு இது மாறானதாய் இருக்கிறது, மண் உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. இட் இஸ் a worldly wisdom. இந்த உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அது மனித இயல்பை சார்ந்தது. மனுஷனுடைய இயல்பு என்ன? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும், தப்பு இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது தப்பு. அந்த ஞானம், அதை பத்தி தான் இந்த இடம் இந்த வகையாக இந்த ஞானம் இருக்குது, உலகத்துல இருந்து வருகிறது. இது பேய்த்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது இந்த all these characters originate from the evil one. இது எங்க ஆரம்பமாகிறது? பிசாசு நம்மளை கெடுப்பதற்காக அவன் கொடுக்கிற வேண்டாத எண்ணங்கள், இதெல்லாமே உலகத்துல பிசாசின் மூலமாக அது நமக்கு என்ன செய்யுது? இப்படி செய்ய அப்படி செய்ய நம்மள அவன் தூண்டி விடுகிறவனாய் இருக்கிறான். பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ளவர்களிடத்தில் குழப்பமும் எல்லா கொடு செயல்களும் நடக்கும். இப்ப என்ன சொல்றாரு இவரு? இந்த பிசாசு தானே நமக்கு இது எல்லாவற்றையும், he is the one who instigates us. நமக்கு கட்சி, இந்த குழுவை நம்ம சேர்ந்தவங்க, அந்த கூட்டத்தை நம்ம சேர்ந்தவங்க இல்ல, அப்படி இந்த மொழியை பேசுறவங்க, இப்படி பலவிதமான மனப்பான்மையை கொடுக்கிறது பிசாசானவன். அவன் இடத்துல இருந்துதான் அவன் தான் நம்மளை என்ன செய்யறான்? இந்த வகையான காரியத்தை, பொறாமைக்கு, மனக்கசப்புக்கு, கட்சி மனப்பான்மை, இதுக்கு எல்லாவற்றுக்கும் தூண்டி விடுகிறவனாய் இருக்கிறான். அதனால 16வது வசனம் கிளியரா சொல்லுது, பேய்த்தன்மை வாய்ந்தது. இது மனுஷன் தேவனிடத்துல இருந்தது கிடையாது. இந்த ஞானம் பிசாசினால நம்மை தூண்டிவிடப்படுகிறது. பிசாசானவன் தூண்டுதலினால் வருகிற ஞானம். பொறாமை, கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் இருக்கும். அதனாலதான் ஞானம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இந்த உலக ஞானம் நான் நல்லா வரணும், மற்றவங்களை எதிர்த்து நிக்கிறது, அதுக்காக இது எல்லாமே உலகம் கொடுக்கிற ஞானமாக அமைகிறது. இப்படி சொல்லிட்டே ஒரு அழகான ஒரு பேசேஜுக்கு போறார் பாருங்க. 17 விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தன்மை, பரலோகத்திலிருந்து வருகிற காட்லி விஸ்டம். வேர்ல்ட்லி விஸ்டம் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப காட்லி விஸ்டம், இதுக்கு வேர்ல்ட்லி விஸ்டத்துக்கு ஆரிஜினேட் பண்றவன் சோசா இருக்கிறவன் பிசாசானவன். ஆனால் காட்லி விஸ்டம்க்கு எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு பாருங்க. அதை வாசிக்கும் போதே நமக்கு அவ்வளவு இன்பமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 குணதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணிலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்டதா? அது முதலாவது தன்னைய பண்பு, அதன் தூய்மை. அத விண்ணகத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தின் பண்பு எப்படி இருக்குதா? முதலாவது எண்ணி பாருங்க, தூய்மை உள்ளதா இருக்கிறது. இட்ஸ் a holy one. அது பரிசுத்தமானதாய் இருக்கிறது. 2வது அமைதியை நாடுகிறது. இந்த ஞானம் என்ன செய்யும்? குரூப்பிசத்தை கொண்டு வராது, பொறாமைய கொண்டு வராது, மனுஷனை என்ன தன்னலத்தை கொண்டு வராது. இது என்ன செய்யும்? அமைதியை நாடும். எல்லா இடத்திலும் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாத ஒரு அமைதலான காரியத்தை நாடும். பொறுமை கொள்ளும். இந்த ஞானத்திடத்துல என்ன இருக்குது? தூய்மை இருக்கிறது, அமைதி
அமைதி இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, இணங்கி போகும் தன்மை உள்ளது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, மற்றவர்களோடு ஒத்து போகிற மனப்பான்மை இருக்கிறது. பார்த்துட்டோமா? இரக்கம் உள்ளதாய் இருக்கிறது. இரக்கமும் நற்செயல்களாலும் நிறைந்திருக்கிறது. இந்த இரக்கமும் இருக்குது. இவ்வளோ காரியம் இருந்தா செயல் எப்படி காணப்படும்? நற்செயலா தான் இருக்கும். இது பொறுமையா இருக்குது, பரிசுத்தமா இருக்குது, அமைதலா இருக்குது, இணங்கி போது, இரக்கம் உள்ளதா இருக்கிறது. இந்த 5 இருக்கும்போது இந்த ஞானத்தினால் நடக்கப்படுகிற செயல்கள் நற்செயல்களாய் இருக்கிறது. நடுநிலை தவறாதது. 7வது பாருங்க, நடுநிலையிலிருந்து அது என்ன செய்யாதான்? தவறவே தவறாது. நடுநிலைமைனா நோ பார்ஷியாலிட்டி, நடுநிலைமை தவறாததாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 8வது வெளிவேடமற்றது. ஏதோ ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, ஏதோ ஷோக்குக்காக காட்டுறது கிடையாது, உண்மையானது, வெளிவேடமற்றது. ஏதோ ஒரு தோற்றத்துக்காக அதை ஞானம் இருக்கிற மாதிரி பிரிட்டன் பண்றது இல்லை, வெளிவேடமற்றது. அப்புறம் பாருங்க, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி வெளிப்படுகிறது. இப்போ 9வது வரும்போதுதான் இது 9th one 18வது வசனத்துல என்ன சொல்லுது? அமைதி யாரு அமைதி ஏற்படுத்துவோர்? மற்றவங்க மத்தியில சமாதானத்தை கொண்டு வரணும், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். படிக்கிறோம் இல்லையா? அந்த அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி. அமைதி ஏற்படுத்துவோர் என்ன விதை போடுவாங்க? அவங்களோட விதை அமைதியா தான் இருக்கும். அந்த அமைதியில இருந்து எந்த கனி வருமா? நீதி என்ற கனி வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றது, இந்த அமைதியிலிருந்து நமக்கு வெளிப்படுவது நீதி என்ற கனி. அப்போ தேவன் கொடுக்கிற இந்த ஞானம், பரலோக ஞானம் மிக மிக அருமையானதாயிருக்கிறது. இத்தனை குணாதிசயங்களை பெற்றதாயிருக்குது. யோசித்து பாருங்க, நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட ஞானம் இருக்குதுன்னு சொல்றேன், என்னுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆண்டவரே, நான் மேலுக்கு வரணும், தன்னலமாக இல்லை என் குடும்பம் இல்லை எங்களுடைய குழு வரணும்னு எங்களை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஞானமா இந்த உலக ஞானத்தை போல? இல்ல தேவன் சொல்லி கொடுக்கிற அதை போன்ற ஞானம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? தேவன் எப்படிப்பட்டவரோ அவர் கொடுக்கும் ஞானமும் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. தேவன் பரிசுத்தர், அதனால அவர் நமக்கு கொடுக்கிற ஞானம் பரிசுத்தமானதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்தமான ஞானத்தை பரிசுத்தமான தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பிஹேவியர் எல்லாம் மாறிடுது. அப்போ இந்த ஞானம் 18வது வசனம் நமக்கு சொல்றது போல, நமக்கு இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் என்றால் நம்ம முதலாவது எப்படிப்பட்டவங்களா மாறிடுறோம்? உலக வழக்கத்திற்கு உரியவர்களா நம்ம இருக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற ஆரம்பிக்குது. பாருங்க, 17வது வசனத்துல இந்த ஞானத்தை, விண்ணிலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்டது? தூய்மை உள்ளதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ அது எப்படி தூய்மை உள்ளது? எப்படி இருக்குமா? தன்னுடைய காரியத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறதா அது இருக்கிறது இல்லை. தூய்மையா இருந்ததுனாலே அந்த இடத்துல என்ன இருக்கும்? அமைதி இருக்கும், சண்டை இருக்காதுமா. இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோன்னா சண்டைகள், வீண் வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல அமைதி இருக்கும். அமைதினும் போது சமாதானம் இருக்கும். அது என்ன செய்யாது? பொறுமை உள்ளதாக இருக்கும். மற்றவங்க கிட்ட இந்த ஞானம் இருந்ததுன்னா, பொறுமையே இல்லைன்னு நம்ம நினைச்சோன்னா, காட்லி விஸ்டம் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் அஸ். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவர்கள் இடத்துல பொறுமை இருக்கும். இந்த பொறுமை கொள்ளும். அப்புறம் இணங்கி போகும், மற்றவங்களோடு ஒத்து போகும். நான் நினைக்கிறது தான் சரி, நீ நினைக்கிறது தப்பு, நான் நினைக்கிறபடி தான் எல்லாமே நடக்கணுன்றது கிடையாது. மற்றவர்களோடு இணங்கி அந்த நல்ல அவங்களோடு இருக்கும் போதே, இந்த தெய்வீக ஞானம் உடையவர்களோடு நம்ம இருக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என்னன்னா,
அவங்க எல்லாரும் ஒன்னோடு ஒன்றே இணைந்து அந்த பணியை செய்வாங்க. நான் செய்யறது தான் சரின்றத, நான் தான் திறமையானவன் என்பதை காட்டிக்கொள்வது இல்லாம எல்லாரோடு இணங்கி போகிற மனப்பான்மை இருக்கும், இரக்கம் இருக்கும். இந்த இரக்கம்னா என்ன? ஒரு கனிவு, நம்ம மனசுல காணப்படுகிற ஒரு இரக்க குணம். ஒரு கோபமோ ஒரு மூர்க்கமோ இருக்காது, இரக்கம் இருக்கும் அவர்களிடத்துல. இந்த காரியத்துல இரக்கம் இருப்பதனால செயல்களை எல்லாம் எப்படிப்பட்ட செயல்களாய் மாறிவிடுகிறது? நற்செயல்களாய் மாறிவிடுகிறது. அதோடு கூட நம்ம கிட்ட என்ன இருக்காது? பிரிவு இருக்காது, வேறுபாடு இருக்காது. யாரு என்ன சொல்றாங்களோ நம்ம என்ன செய்வோம்? நடு நிலைமையில இருந்து யோசிக்க ஆரம்பிப்போம். எவ்வளவு முக்கியம் இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு இது அவசியம், ஒரு நாட்டுக்கு இது அவசியம், வீட்டுக்கு அவசியம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவசியம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் நடந்து கொள்ளுகிற நடுநிலைமை இருக்கும். வெளிவேடமற்றது, ஏதோ வெளியில ஒரு ஷோ காட்டுறது இல்லை, ரொம்ப அருமையான இல்ல, சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, வெளி வேடமற்றது, ஒரு வேஷமா நம்ம போடுறது கிடையாது. ஞானம் உண்மையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடியது. நம்ம உண்மையாக நடந்து கொள்ளுவோம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்தை. இப்ப யார் இது? இப்படிப்பட்டவங்க எப்படியா இருக்கிறாங்க? அமைதியை நாடும்னு தானே முதல்ல படிச்சோம். தூய்மையானது அமைதியை நாடும்னு படிச்சோம். இந்த அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள். அப்ப இந்த ஞானத்தை பெற்றவர்கள் என்ன செய்வாங்களா? விதை விதைப்பாங்களா? என்ன விதையை விதைப்பாங்க? அமைதி என்னும் விதையை விதைப்பாங்க. அப்ப அவங்க அமைதின்ற விதையை விதைக்கும் போது அதனால வருகிற மரம், செடி, அது எதுவா இருந்தாலும் அதனால் வருகிற கனி எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நீதி. அப்பனா பரலோகத்தின் ஞானம், godly wisdom is righteousness. நீதி இருக்கும் என்றால் அந்த இடத்துல அமைதி இருக்கும். அந்த நீதி இருக்கும் என்றால் இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்கன்னு பார்க்கிற குணம் இருக்காது. நீதி இருக்கும் என்றால் இரக்கம் இருக்கும். இங்க சொல்லப்பட்டது அனைத்தும் இருக்கும். அதனால நற்செயல்கள் நிறைந்ததாக, பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். கேட்க எவ்வளோ அழகா இருக்குது இல்லையா? எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில நமக்கு இது தேவைப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி கேட்கணும் நம்ம, ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில தேவைப்படுகிறது சுவாமி. அநேக சமயத்துல நான் என்ன செஞ்சுட்டேன்? உலக ஞானத்திலேயே நடந்துட்டேன். என்னமோ ஞானம்ன்றது என்ன? நல்ல அறிவு இருக்குது, அறிவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அறிவும் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. இதை ரெண்டையும் நடைமுறையும் நான் படுத்துறேன். இந்த உலக வழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கூட அப்படித்தானே சொல்லி கொடுக்குறோம். நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு வரணும், நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையில நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபை லீட் பண்ணணும். தப்பு கிடையாது, அதோட நிறுத்தாதீங்க. என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துல நீ இருக்கிறியோ அந்த நோக்கத்தை விளங்கிக்கோப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்று நம்ம கத்துக் கொடுக்கும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களுக்கும் பயனுடையவர்களாய் இருப்பாங்க, மற்றவர்களுக்கும் பயனுடையவர்களாக மாறுவாங்க. அதுதான் உலக ஞானம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம கேட்ட அந்த உலக ஞானத்தினால நம்ம ரிவால்வ் பண்ணி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த உலக ஞானத்தை அப்படியே தூக்கி எடுத்து வச்சுட்டு தெய்வீக ஞானம், காட்லி விஸ்டம் அந்த இடத்துல போடலாம். உங்ககிட்ட காட்லி விஸ்டம் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு இந்த 17, 18 நீங்க செக் பண்ணி பாருங்க. 17, 18வது வசனத்தை உங்ககிட்ட அந்த 17, 18ல இருக்கிற 9 காரியங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரே என்கிட்ட பரிசுத்தம் இருக்கா? அதுல தொடங்கி நீதியில கொண்டு போய் முடியுது இல்லையா? ஆண்டவரே இது ஒவ்வொன்றும் என்கிட்ட இருக்கான்ட்டு நான் என்ன செய்யறேன்? என்னையே நான் ஆண்டவரே நிதானித்து பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்று பார்த்த பகுதி சிறிய பகுதி, ஆனால் இது ஆழ்ந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லி இருக்குது. வேத புத்தகத்தை திறந்து வச்சுட்டு 17வது வசனம் 18வது வசனத்துல காணப்படுகிற பண்புகள் ஒவ்வொன்றும் நம் கிட்ட காணப்படுகிறதா? இல்லை இன்னும் போட்டி பொறாமையோடு, வஞ்சகத்தோடு, தீகுணத்தோடு, பிசாசானவன் இயக்கிற இயக்கத்தின்படி ஞானத்தை பெற்றவர்களாய் செயல்படுறோமா? இல்லை என்றால் தேவன் காட்லி விஸ்டம்
டிவைன் விஸ்டம். ஆண்டவர் இயக்குகிறார் அல்லவா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்கிறார் அல்லவா. அந்த ஞானம், பரிசுத்தமுள்ள ஞானம், பாகுபாடற்ற ஞானம், தயவுள்ள ஞானம், இரக்கமுள்ள ஞானம், எந்த வேறுபாட்டையும் காட்டாத ஞானம், இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கான்னு நம்ம சோதித்து நம்மளை பார்த்து கொண்டே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, யாக்கோபு, பரிசுத்தவானாகிய யாக்கோபு எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த உலக ஞானம் இருந்தால் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உலக ஞானத்தை காட்டிலும் ஆண்டவரே, உயர்ந்த இடத்துல எங்களை கொண்டு போகக்கூடிய டிவைன் விஸ்டம், godly wisdom. It is not worldly wisdom, Lord, godly wisdom. இந்த உலக கொடுக்கிற ஞானம் இல்லை, அதற்கும் மேலான தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையில எங்களுக்கு இந்த தெய்வீக ஞானம் வேண்டும், வீட்டிலே எங்களுக்கு தெய்வீக ஞானம் வேண்டும், எங்களை சுற்றி இருக்கிற இடத்துல தெய்வீக ஞானம் வேண்டும் சுவாமி. அப்பா, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி தெய்வீக ஞானத்தோடு நாங்கள் நடந்து கொண்டோம் என்றால் ஒரு பரலோகத்தையே நாங்கள் பூலோகத்துல கொண்டு வர முடியுமே ஆண்டவரே. நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக அன்போடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நீடிய பொறுமையோடு, ஆண்டவரே தயவோடு, இரக்கத்தோடு, ஆண்டவரே இச்சையடக்கத்தோடு அப்பா நாங்கள் இருப்போமே. தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்பதற்கு இனிமையாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த தெய்வீக ஞானம் உலக ஞானத்தை போன்றது அல்ல, அது வேறுபட்டது ஆண்டவரே. இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.